திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி 1வது வார்டில் வடக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் இல்லம் தேடி மாணவ உறுப்பினர் சேர்க்கை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முனியப்பன் கோயில் அருகே வேல்முருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென அவரது இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் இருசக்கர வாகனத்தில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த சொரத்தூர் கிராமத்தில் ரமேஷ் என்பவர் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக 437 டாஸ்மாக் மது பாட்டில்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்துள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து அவரிடம் இருந்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலைய போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டையில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் இக்பால் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளசந்தையில் மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விற்பனைக்கு பதுக்கி வைத்திருந்த மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்த போலீசார் சேகர் மற்றும் காமாட்சி என்பவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 70 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் காளை மாடு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. தொடர்ந்து கிராமத்தினர் ஒன்றிணைந்து டிராக்டர் வண்டியில் மலர்களால் அலங்கரித்து மேளதாளம் கோலாட்டம் வெடிவெடித்து உயிரிழந்த காளையை எடுத்துச் சென்று இறுதி சடங்கு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, முன்னாள் MLA தமிழ்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சீர்வரிசைகளை வழங்கி கர்ப்பிணி பெண்களை வாழ்த்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.